அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அதிபுத்திசாலியா? சாணக்கிய நீதி என்ன கூறுகிறது? அனைவருக்கும் தெரியும், சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் ஒரு புகழ்பெற்ற அறிஞர். சாணக்கியருக்கு அரசியல் மற்றும் ராஜதந்திரம் பற்றிய நல்ல புரிதல் இருந்தது. சாணக்கிய நீதிப்படி இந்த 5 குணங்கள் இருப்பவர்கள் அதி புத்திசாலிகளாக இருப்பார்களாம். எல்லாமே வெற்றிதானாம் இவர்களுக்கு. ஒரு அறிவாளி சமூகத்தில் அனைவராலும் மதிக்கப்படுகிறார். சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி ஒருவரிடம் இருக்கும் சில குணங்கள் அவர்களை அறிவாளியாக மாற்றுகிறது. அந்த குணங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நெருக்கடியான சூழ்நிலையில் அமைதி காப்பது. வாழ்க்கையின் இக்கட்டான நேரங்களிலும் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்பவர் புத்திசாலி. ஏனென்றால் நெருக்கடியான நேரங்களில் அவசர முடிவுகள் உங்களை சிக்கலில் மாட்டிவிடும். எனவே ஒரு நெருக்கடி ஏற்படும் போது உங்கள் உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். உங்களை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்தால் சிக்கல்களை தவிர்க்கலாம். நெருக்கடிகள் ஏற்படும்போது தயங்காமல் உங்கள் சொந்த பலம் மற்றும் திறன்களின் உண்மையான உணர்வுடன் உங்கள் நெருக்கடிகளை சமாளிக்கவும். தவறு செய்யாமல் இருப்பவர்கள். ஒரு நபர் எப்போதும் தவறுகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நற்செயல்களை செய்து தவறான செயல்களில் இருந்து விலகி இருப்பவர் ஞானி என்று அழைக்கப்படுவார். எனவே ஒருவர் எப்போதும் தவறு மற்றும் சர்ச்சைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும். சர்ச்சைகளில் சிக்காமல் புத்தியை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற தெரிந்தவரை அறிவாளி என்று அழைக்கலாம் என்கிறார் சாணக்கியர். எதிர்கால திட்டங்களை பாதுகாப்பவர்கள். தனது எதிர்கால திட்டங்களை இரகசியமாக வைத்திருப்பவர் ஒரு புத்திசாலி என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் வேலை முடிவதற்குள் தனது திட்டங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது அவர்களின் வேலையை கெடுக்க வாய்ப்புள்ளது. சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபர் தனது திட்டங்களை எப்போதும் இரகசியமாக வைத்திருக்க வேண்டும். இலக்கில் கவனம் செலுத்துபவர்கள். எப்பொழுதும் தனது இலக்கை அடைவதற்காக உழைத்து எந்த தடைகளையும் அச்சமின்றி சமாளிக்கும் திறன் கொண்டவர்தான் அறிவாளி. நேரத்தையோ சூழ்நிலையோ பற்றி கவலைப்படாத ஒருவர் தனது இலக்கை அடைய அதிக நேரம் எடுப்பதில்லை. ஆன்மீக பாதை. ஆன்மீக பாதையில் செல்லும் ஒரு நபர் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கும் திறனை பெறுகிறார். இக்குணத்தின் காரணமாக ஒரு நபர் தன்னை சிற்றின்பங்கள் மற்றும் ஆடம்பரங்களிலிருந்து விலகி வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தின் மீது கவனம் செலுத்த முடிகிறது. இப்படிப்பட்டவர்களை புத்திசாலி என்று அழைக்கலாம் என்கிறார் சாணக்கியர். சாணக்கியரின் அறிவுரைகளை ஒருவர் தன் வாழ்வில் இணைத்து கொண்டால் அவர் மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்த முடியும். சாணக்கியர் கூறியது அல்லாமல் புத்திசாலியாக மாறுவதற்கான வேறு ஏதாவது குணங்கள் உங்களுக்கு தோன்றினால் கீழே பதிவிடவும் நண்பர்களே. நன்றி.